மதுபான வழக்கில் ஓங்கி நச்சுன்னு நங்குன்னு நடு மண்டையிலேயே குட்டி இருக்குது உச்ச நீதிமன்றம். யார? அமலாக்கத்துறையை. ஆமா, அமலாக்கத்துறை. என்னையா நீ ஒரே பித்தலாட்டமா இருக்கு, பண்ற வேலையெல்லாம் ஃப்ராட் வேலையா இருக்கு, ஒன்னும் சரியில்லையே, என்ன ஒரு ஆதாரமே இல்ல, சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டே திரியுறீங்க, எதுவும் சரியில்லையே, உங்க பேர்ல நிறைய குற்றச்சாட்டு வருதுன்னு சொல்லி மதுபான வழக்கில் நங்கு 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 நடுமண்டையில நச்சுன்னு ஒரு படத்துல வடிவேலு இந்த ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் தலையில கொட்டுவாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும், வடிவேலுக்கு புடைச்சிருக்கும். ஏன்னா இது வீங்கி இருக்குது, வீங்க சின்னதா புடைச்சிருக்குமாங்க, அந்த மாதிரி அமலாக்கத்துறைக்கு வீங்கி போயிருக்குது மண்டை. சரியா? சோ இப்ப இது ஒரு பக்கம். மோடிக்கும் அட்டிமேல் அட்டி. எதுல? இந்த வழக்கு, அமலாக்கத்துறை வழக்கு. அதை விட முக்கியம், காமன்வெல்த் வழக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? ஆமா, காமன்வெல்த் வழக்குல ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கு தெரியுமா? அதை எல்லாத்தையும் சேர்த்து நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். இந்த மோடியும் பாஜகவும் எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரர்கள், எப்படி நாட்டெல்லாம் நாட்டு மக்களும் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் சான்றுகள். நாட்டோரே நல்லோரே இந்த வீடியோவை பாருங்க. மோடியினுடைய பித்தலாட்டம் எவ்வளவு பெரிய அளவுல இருந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு தோலுரித்து காட்டப் போகின்றேன் என்று சொல்லி வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு, அதாக ஏற்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுபான வழக்குன்னு சொல்லி ஒரு வழக்க போட்டாங்க. அது டெல்லியில போட்டாங்க, தமிழ்நாட்டுல போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம பேர் என்ன, சத்தீஸ்கர், எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சுட்டு இவங்க இவங்க ஏதோ பெரிய, அதாவது மது மது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்தியாவிலேயே மிக அதிகமான மதுக்கடைகளை கடந்த ஓராண்டுல திறந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. உத்தரப்பிரதேசத்துல ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில் நிலையம், இந்த மாதிரி முக்கியமான ஷாப்பிங் மால்ஸ், இங்கெல்லாம் நீங்க வந்து சரக்கு அடிக்கலாம்னு அனுமதி கொடுத்திருக்காரு யோகி ஆதித்யநாத். ஒரு சரக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரக்கு பாட்டில் ஃப்ரீ அப்படின்னு வேற என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இப்படி கள்ளச்சாராயத்தில இருந்து, கள்ளச்சாராய சாவுகள்ல இந்தியாவில் அதிகமான கள்ளச்சாராய சாவுகள் எங்கன்னு கேட்டீங்கன்னா குஜராத் தான். சாராயம் விற்கிறதுல இன்னைக்கு முதன்மை மாநிலமாக இருக்கிறது பாஜக உத்தரப்பிரதேசம். ஆனா இவங்க எல்லாரையும் என்ன செய்வாங்க, வேற மாதிரி காட்டுவாங்க. அப்படி ஒரு வழக்க கொண்டு போய் போட்டாங்க. யார் மீது போடுவாங்கன்னா, காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இப்படி எதிர்க்கட்சிகள், பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மீது. சத்தீஸ்கர்ல இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மதுபான முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டு ஒரு 40 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணிட்டாருன்னு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லார் பேர்லயும் சகட்டு மேனிக்கு அடிச்சாங்க. ஒருத்தர் 2 பேரும் இல்ல, எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்தா சொல்லி போட்டாங்க. இப்ப நீதிமன்றம் கேக்குது, இங்க வா, ஆதாரமே இல்லாமல் குற்றம் சாட்டுவதை அமலாக்கத்துறை தற்போது வாடிக்கையாக கொண்டுள்ளது. அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்படும் ஏராளமான வழக்குகளில் இதை நாங்கள் பார்க்கிறோம். நீ என்ன பண்ணி இருக்கிற எனக்கு சொல்லு. 2000 கோடி மதுபான முறைகேடு வழக்குன்னு நீ சொன்ன, கைதானவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு மறுக்கிற. யார்? அமலாக்கத்துறை மறுக்குது, எதிர்ப்பு தெரிவிக்குது. ஜாமீன் மனு விசாரணையின் போது இந்த வாதத்தை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, யார் மீதும் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது, இதுதான் உங்கள் முறையா அப்படின்னு யார் கேட்கிறா? நீதிபதி அபய் ஒஹா வாய்மொழியாக கேட்டுள்ளார் என்று தினமணி பத்திரிகை, நாட் ஒன்லி தினமணி, எல்லா பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கு. இப்ப நான் வாசிச்ச செய்தி வந்து தினமணி பத்திரிகையிலிருந்து வாசிச்ச செய்தி. என்னடா உங்க பித்தலாட்டமா இருக்குன்னு கேக்குறாங்க. இது அமலாக்கத்துறை மதுபான வழக்குல. இதை விடுங்க, கவர்மெண்டே, அமலாக்கத்துறையும் சிபிஐயுமே 2G வழக்கு, காமன்வெல்த் வழக்கு, ஊழல் 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 ஊழல்னு சொன்னாங்க. எப்ப? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராவதற்கு அடிப்படை காரணமே அவங்க சொன்ன இந்த பொய் பரப்புரைகள் தான். 2G வழக்கையும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அந்த வழக்கையும் எடுத்தாங்க ஊழல்னு சொல்லி. 2010ஆம் ஆண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டெல்லியில காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அப்ப நான் வந்து சத்தியம் தொலைக்காட்சியில இருக்கிறேன். எவ்வளவு தூரம் இவங்க கருத்துருவாக்க அரசியலை செய்வாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற மைதானம் ஒரு இடத்துல சேதமடைந்து இடிஞ்சு விழுந்துச்சுங்க. அவ்வளவுதான், பல்லாயிரம் கோடி ஊழல்னு கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டு எல்லா மீடியாலையும் தொடங்கன்னு போட்டு அதே தான் பேச்சு. இப்ப நான் சத்தியம் தொலைக்காட்சி கார்ல போயிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் இவங்க கருத்துருவாக்கத்தை செய்யறாங்கிறதுக்கு உதாரணத்தை பாருங்க. அந்த கார்ல எஃப்எம் ஓடிக்கிட்டு இருக்கு. எஃப்எம்ல ஒரு நிகழ்ச்சி, அந்த எஃப்எம்ல போட்ட நிகழ்ச்சியில அந்த 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 என்ன ரேடியோ ஜாக்கி ஆர்ஜே ஒரு கேள்வி கேட்கிறார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு தகுதியான மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார், தமிழ்நாட்டை தவிர.
தமிழ்நாட்டுல என்ன நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதனால தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டை தவிர வேற சரியான மாநிலம் எது என்று சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி. பதில் எல்லாரும் குஜராத் 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 பதில் வருது. உடனே அவர் கேட்கிறார் ஆர்ஜே, குஜராத் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? குஜராத் பயங்கர வளர்ச்சி, குஜராத் இமாலய வளர்ச்சி, குஜராத் ஆகா ஓஹோன்னு எல்லாரும் பதில் சொல்றான். அப்ப அப்படித்தான் திட்டமிட்டு செய்திகள் பரப்பப்பட்டன. குஜராத் வளர்ச்சி அடைந்த மாநிலம். சீமான் கூட ஒரு மேடையில பேசுவாரு, எங்கள் ஐயா மோடி அதாகப்பட்டது குஜராத்தின் கடனை அடைத்து உலக வங்கியிலே 1,00,000 கோடி ரூபாயை குஜராத்திற்காக அப்படின்னு அடிவயத்திலேருந்து கத்துவார், டெபாசிட் செய்திருக்கிறார் அப்படிம்பாரு. அவ்வளவும் புருடா, புழுகு புழுகு பொய், அது ஒண்ணும் இல்ல. இப்படி எல்லா களவாணி பயில்களும் சேர்ந்து குஜராத் வளர்ச்சி அடைந்தது போன்ற ஒரு தோற்றத்தை போலியாக ஏற்படுத்தி ஊடகங்களில் அதை செய்தியாக்கி மோடியை கொஞ்சம் கொஞ்சமா பிரதமர் வேட்பாளரை நோக்கி நகர்த்தினார்கள். அதுல பிரதான வழக்கு இந்த காமன்வெல்த் ஊழல் வழக்கு. சுரேஷ் கல்மாடி அவர்தான் பெரிய ஊழல்வாதின்னு சொல்லி குற்றம் சாட்டி 13 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்ங்க, 13 வருஷம் பாஜக அரசு இந்த வழக்கை நடத்துறேன்னு நடத்தி இழுத்து 13 வருஷம் கழிச்சு நீதிமன்றத்துல போய் சொன்னாங்க. இப்ப சொல்லிட்டாங்க போன மாசம், ஐயா உங்கூட்டு பிள்ளையா நினைச்சுங்களா, மன்னிச்சுக்கிடுங்க, எங்க கிட்ட இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. எதுக்கு? காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் ஊழல் நடைபெற்றது என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று நீதிபதி சொல்லல, பாஜக அரசாங்கம் கோர்ட்ல போய் சொல்லி, அதனால நாங்க வழக்கை முடித்து வைத்துக் கொள்கிறோம், முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி வழக்க முடிச்சு வச்சுட்டு வெளியில வந்துடுச்சு இந்த கேடுகட்ட பாஜக அரசாங்கம். காடி தூணு மூஞ்சில துப்பிருங்க எல்லாரும், துப்புங்க எல்லாரும் மூஞ்சில. எவ்வளவு பெரிய அட்டுழியம்! இத சொல்லி ஆட்சியவே மாத்தி கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டாங்களே. ஆட்சிக்கு வந்து இப்ப அடிக்கிறாங்க ஊழல் கொள்ள. நீங்க லேசா ஒரு சேதாரம் அடைஞ்சது அந்த ஸ்டேடியம்ங்கிறதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, ஊழல்னாங்க. இப்ப பாருங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு மடிந்தார்கள். எங்க? மோர்பி பாலம் குஜராத்ல. யாராவது ராஜினாமா பண்ணாங்களா? 7,5 லட்சம் கோடி ஊழல் என்று சொன்னது சிஏஜி. யாராவது ராஜினாமா பண்ணாங்களா? எந்த அமைச்சராவது ராஜினாமா பண்றானா பாஜக ஆட்சியில? எந்த அமைச்சர்களையாவது கைது செய்கிறதா பாஜக? ஒண்ணும் கிடையாது. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் பண்ண வரலாற்று பிழை என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் போராட்டம் பண்ணாலும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா பயந்து போய் உடனே ஆராசாவை பிடிச்சு ஜெயில போடு, கனிமொழியை பிடிச்சு ஜெயில போடு. கூட்டணி கட்சிகளே காங்கிரஸ் விளங்காம போனது காரணம் இதான். தயவுசெய்து காங்கிரஸ்காரர்கள் கோவிச்சுக்காங்க. காங்கிரஸ் பண்ண வரலாற்று பிழை. அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க ஆடினீங்க. 2G உடனே நீங்களும் 2G நீங்க. இந்த 2G-யால் தான் நாங்கள் தோற்றோம் என்றெல்லாம் சொன்னார்கள் சில காங்கிரஸ்காரர்கள். இன்னைக்கு அந்த 2G வழக்குல என்ன நடக்கு? நீதிமன்றத்துக்கு போறாங்க. யாரு? இதே பாஜக நீதிமன்றத்துக்கு போய், ஐயா இந்த வழக்கை நாங்க வந்து புதுப்பிக்கணும். நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, எனக்கு விளையாடுறியா, எந்த எவிடன்ஸும் கிடையாது, போயான்ட்டாங்க. 2G வழக்கை நாங்க திருப்பி உயிர் பெற வைப்பதற்கு முயற்சிக்கிறது யாரு? பாரதிய ஜனதா கட்சி அரசு. நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது 2G வழக்குல. அப்ப 2G வழக்குல எந்த ஆதாரமும் இல்லைன்னு நீதிபதி சொல்றாரு. நான் காத்திருந்தேன், ஒரு ஆதாரத்தை உங்களால கொடுக்க முடியல, விடுதலை பண்ணிட்டாரு. காமன்வெல்த் வழக்கை இவங்களே போய் முடிச்சு வச்சுட்டாங்க. அப்ப பாஜக ஊழல் என்ற பெயரில் நாட்டு மக்களை நல்லா ஏமாத்தி மிளகா அரைச்சு வந்து உட்கார்ந்து இன்னைக்கு பாருங்க, 60-65 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து மதிப்பு 100 கோடி கூட இல்ல, சுமார் 100 கோடியோ என்னமோ சம்திங், அவ்வளவுதான், 100 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. ஆனா 10 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியலான சொத்து மதிப்பு 10,000 கோடிகளை தாண்டிடுச்சு. 10,000 கோடிகள் அபிஷியலா. யாருக்கு? பாஜகவுக்கு. எங்க இருந்து வந்துச்சு? அவ்வளவு மிரட்டல் உருட்டல். எப்படி மிரட்டுறது? நீங்க அமலாக்கத்துறை, நீங்க வந்து இந்த தேர்தல் நிதி பத்திரத்துல அந்த ஊழல் வெளியில வந்துச்சு. 41 நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. 10,000 கோடி கொடுத்திருக்காங்க. 41 நிறுவனங்கள் சேர்ந்து சொல்ற தொகையை சொல்றேன். இந்த 41 நிறுவனங்கள் கொடுத்த ரூபா இருக்குல்ல, இந்த 41 நிறுவனங்களும் காசு கொடுப்பதற்கு சில வாரங்களுக்கோ சில மாதங்களுக்கோ முன்போ அமலாக்கத்துறை அங்க போய் சோதனை நடத்துது. அமலாக்கத்துறையோ சிபிஐயோ வருமான வரித்துறையோ போய் ரைடு நடத்துவான். பின்னாடியே இந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு என்ன செய்யும்? ஃபண்ட் பண்ணும், தேர்தல் நிதி பத்திரம் மூலம். அதுக்கப்புறம் அதை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அவ்வளவுதான்.
பாஜக காசு வாங்குறதுக்கு அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் வருமான வரித்துறையையும் அடியாள் போல நடத்தி இருக்கிறது. ஆதாரத்தோட வெளியில வந்துச்சு. 41 நிறுவனங்கள். ரைட். தேர்தல் நிதி பத்திரம் பெரும் மோசடி. இதோட ஒரு குடும்பம் சொல்லட்டுமா? பிஎம் கேர் ஃபண்ட். இந்தியாவில் நீங்க இதுவரைக்கும் இப்படி காமெடியை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பிஎம் கேர் ஃபண்ட். கொரோனா பேரிடரின் பொழுது ஐயா மோடி சொல்றாரு, இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு எல்லாரும் நிதி தாங்க, மக்களுக்கு காசு கொடுக்கணும்னு. மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க காசை, பல்லாயிரம் கோடி திரளுது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இப்ப மக்கள் கேட்கறான், ஐயா மக்களுக்கு கொடுப்பீங்களா? ஐயா கொடுங்க. சரி ஐயா, நீங்க இதுல எவ்வளவு வாங்குனீங்க, மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, கணக்கு சொல்லுங்கன்னு ஆர்டிஐல ஒருத்தன் தகவல் கேட்கிறாரு. ஒருத்தர் போட்டு கேட்கிறாரு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில், ஐயா எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு கொடுத்தீங்க? மோடி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பாஜக அரசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மன்னித்துக் கொள்ள வேண்டும், இந்த தகவலை உங்களுக்கு தர இயலாது. ஏன் தர இயலாது? ஏனென்றால் இது அரசு நிறுவனம் அல்ல, இது தனியார் ஒரு அமைப்புன்ட்டாங்க. எதை? பிஎம் கேர் ஃபண்ட். பிரதமர் பதவியவே தனியாருக்கு ஆக்கிட்டாங்க. இந்தியாவுல பிரதமர் பதவியை தனியார் பதவியாக மாத்தின ஒரே 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர் தான் நம்ம ஐயா மோடி தான். பிரதமர் பதவியே தனியார். சரி, தனியார் நிறுவனம்னா தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்? தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு அரசு லட்சணை? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேச துரோகின்றான். இது எதுக்காவது ஆதாரப்பூர்வ மறுப்பு இருக்குதா? மறுப்பு எதுவும் கிடையாது. நீ என்ன வேணாலும் கத்துப்பா. எங்களுக்கு நாங்க வந்து என்ன செய்வோம், மதவெறியை ஊட்டி அப்படி இப்படி கொஞ்சம் சமாளிச்சு, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கையில வச்சிருக்கிறோம், ஜெயிச்சிருவோம், கவலைப்படாத. இந்த ஆணவத்துல பாஜக ஆடிக்கிட்டு ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி இன்னைக்கு சரத்பவார் மீது 25,000 கோடி ஊழல்னாங்க. எவ்வளவுங்க? 25,000 கோடி ஊழல். அவர் பாஜகவோட சேர்ந்தார். அவ்வளவுதான். அடுத்த சில வாரங்கள்ல, சில நாட்களுக்குள்ள நீதிமன்றத்துக்கு போனாங்க பாஜக. அந்த அமலாக்கத்துறை, ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழக்க முடிச்சுக்கலாம், நாங்க வழக்க முடிச்சுக்கிறோம், நாங்க வழக்கு தொடரல, திரும்ப பெற்றுக்கிறோம், அவ்வளவு வழக்க முடித்து வைங்க. ஏன் முடிச்சு வைக்கணும்? அதான் அவர் எங்க கூட வந்துட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அஜித் பவார் உள்ளிட்டவர்கள் பாஜகவில் அல்லது பாஜக கூட்டணியில் இணைந்தவுடன் அவர்கள் மீதான வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. மறுபுறம் பொன்முடி, துரைமுருகன், ஐப்பரியசாமி உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களின் மீது தொடரப்பட்ட பொய் வழக்குகள், அவர்கள் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட்டு வழக்காடி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்தால் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரு பக்கம் திமுகவினுடைய அமைச்சர்கள் மீதான வழக்குகள், அவர்கள் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இன்னொரு பக்கம் பாஜக ஆட்சி காலத்துல காங்கிரஸ் கட்சியினர் மீது, எதிர்கட்சியினர் மீது தொடரப்பட்ட வழக்குகளில் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவாக மாறிய பிறகு, அவர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டவுடன் அவர்கள் மீதான அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்படுகின்றன. இந்த இடத்துல முக்கியமா ஒரு படத்துல இவர் சொல்ற கமலஹாசன், இந்த மாதிரி நேரத்துல சண்டியர்கள்லாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில், இது போன்ற தருணத்தில் தேசபக்தர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? போலோ, அதேதான், பாரத் மாதா கி ஜெய் அப்படி சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டு எல்லா ஊழலையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமை. இந்தியா இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கு. யாரு ஒருத்தர் கேட்கறது இல்ல. அரிசிக்கு வரி போட்ட ஒரே ஆட்சி தெரியுமா உங்களுக்கு? அரிசிக்கு வரி. நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுறேன். அரிசி வீட்டுல எப்படி வாங்குவாங்க? பெரிய வசதியானவன், பணக்காரன் 50 கிலோ போய் வாங்கி போட்டுருவான் வீட்டுல, இல்லையா? பெரிய கூட்டு குடும்பமா இருந்தா 100 கிலோ போய் கூட வாங்கி போடுவாங்க, 50 கிலோ போய் வாங்கி போடுவாங்க. அது சாம கிடக்கும். அரிசி என்ன கெட்டு போறா போது? அன்றாட காட்சிகள். பாவம் ஏழைப்பாளைங்க, தினக்கூலிகள், வார சம்பளம் வாங்குறவங்க, வாரம் சம்பளம், அன்னைக்கு சனிக்கிழமை சம்பளம் போடுவாங்க எங்க ஊர் பக்கம்லாம்.
சம்பளம் வாங்கிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசியை போய் வாங்குவாங்க. ஒரு 5 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசின்னு வாங்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் வரி 5%. ஏன்னா இவன் தானே இந்தியால ஏழைகளே இல்லாமல் செய்வேன்னு மோடி சொன்னாரு. அப்ப யாருக்கும் புரியல. இப்பதான் புரியுது. ஏழைகளை எல்லாம் கொன்றுவாரு. எப்படி வரி மேல வரி போட்டு கொன்றுவாரு. விலைவாசியை ஏத்தி கொன்றுவாரு. வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிச்சு சாகடிச்சிருவாரு. இப்ப இவெல்லாம் செத்து போயிட்டானா ஏழைகள் பாத்தீங்களா, நான் ஏழைகள் எல்லாம் ஒழித்து விட்டேன் அப்படிங்கலாம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஏழைகளுக்கு என்னது வரி அரிசிக்கு 5%. 25 கிலோ வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய அரிசிக்கு 5 கிலோ வரி போட்ட ஒரே அரசாங்கம் மோடி அரசாங்கம். 26 கிலோ பை வாங்கினீங்கன்னா வரி கிடையாது. ஏன்னா அவெல்லாம் கஷ்டப்படுறவன். ஐயா ஏதாவது இந்த கொரோனா காலத்துல ஏதாவது மக்களுக்கு உதவி தேவை கொடுக்கலாமே? நோ. ஐயா நீங்க விளம்பரத்துக்கு எவ்வளவையா செலவழிச்சிருக்கீங்க? உங்க விளம்பரத்துக்கு அப்படி போஸ் கொடுப்பாரு பாருங்க மோடி. அப்படி சிரிச்ச மேனிக்கு எதுல நீங்க அந்த பெட்ரோல் பங்க்லாம் போங்களேன், அதுல ரொம்ப தெளிவுங்க. அப்பப்ப அந்த போட்டோவை மாத்திக்கிட்டே இருப்பாரு. புது புது போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, ஃபுல்லா போட்டோ ஷூட் தான். மாத்திக்கிட்டே இருப்பாரு. இந்தியா முழுக்க எவ்வளவு பெட்ரோல் பங்க் இருக்கு, எவ்வளவு போட்டோ மாத்திருப்பாரு. யோசிச்சுங்க. இதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிருக்கு? 4000 கோடி ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கு. எதுக்கு? மோடி சிரிச்ச மேனிக்கு நிக்கிறாரு பாருங்க பெட்ரோல் பங்க்ல, அதுக்கு மட்டும். அந்த மாதிரி விளம்பரங்களுக்கு எல்லாம் சேர்த்து சொல்றேன். மோடியினுடைய தண்ட செலவு விளம்பரங்களுக்கு 4000 கோடி செலவு. கொரோனா பேரிட காலத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுங்களேன்? நகி கிடையாது. அரிசிக்கு வரி சரியா? மத்த இதுக்கெல்லாம் கார்பரேட் வரி அதை குறை. கார்பரேட் வரியை குறைக்கணும் அப்படின்னு குறைச்சிட்டாரு. ஐயா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க, நகி. கார்பரேட் கடனை தள்ளுபடி பண்ணு. எவ்வளவு? அது எத்தனாயிரம் கோடியா இருந்தாலும் தள்ளுபடி பண்ணு அப்படின்னு 10,000 கோடி ரூபாய் கார்பரேட் கடன் தள்ளுபடி. விவசாய கடன் நோ. கல்வி கடன் நோ. இந்த மாதிரி இடத்துல தேசபக்தர்கள் என்ன சொல்லணும்? போலோ பரத் மாதாக்கி. அப்பப்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா உங்களை தேச விரோதின்றான். நீங்க தேசபக்தனா இருக்கணுமா? இத மாதிரி அப்பப்ப சொன்னா போதும். மத்தபடி நீங்க களவாண்டுங்க, கொள்ளையடிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. பொம்பளை பிள்ளைகள்கிட்ட போய் என்ன செய்யுங்க, தகராறு பண்ணுங்க, பொறுக்கித்தனம் பண்ணுங்க, எல்லாம் செய்யலாம். நீங்க உங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனா அப்பப்ப போலோ பாரத் மாதாக்கு நீங்க சொல்லணும். அதை விட்டுவிட்டு நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன, விலைவாசி உயர்வு என்ன, வேலையில்லா திண்டாட்டம் என்ன, ஏன் சார் மோடி சார் கேஸ் விலையை எப்படி ஏத்திக்கிட்டே போயிட்டு 1000 ரூபாய் விட்டுட்டீங்களா சார்? இந்த பெட்ரோல் டீசல் விலையை கொஞ்சம் குறைக்கலாம்ல சார்? நீங்க குறைக்க வேண்டாம் சார். சர்வதேச சந்தை எண்ணெயில கச்சா எண்ணெய் விலை குறையுது, வரியை ஏத்தாம இருந்தா போதும் சார். இந்த மாதிரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க தேச விரோதி ஆயிடுவீங்க. ஆமா, கூட கொஞ்சம் சத்தமா இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து விரோதிமா. நாமெல்லாம் யாரு? நாமளும் ஹிந்து தான். ஆனா நம்ம வேற ஹிந்து, அவங்க வேற ஹிந்து. நம்ம என்ன ஹிந்து? நாம இவங்க செய்யற அக்கிரமத்தை தட்டி கேட்கிற ஹிந்து, அவங்க எல்லா அட்டுழியத்தையும் செய்யற ஹிந்து. ஆமா, இப்ப நீங்க பாக்குற நீங்க எந்த ஹிந்து அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணோம். மோடி ஹிந்து என்ற பெயரில் செய்யக்கூடிய எல்லா அட்டுழியங்களுக்கும் தலையாட்ட போகிற ஹிந்துவா, அல்லது அப்படிலாம் முடியாதுங்க எங்க வீட்லயும் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒழுங்கா இந்த மதவெறி அரசியலிலிருந்து விடுபட்டு தெளிந்து சிந்திக்க போகின்ற ஹிந்துவா என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு, நம்ம வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு, ஏன்னா தானே தலைவன் வாழ்கவா, ஏதோ ஒரு டைலாக் வரும், இருந்த மேடையிலிருந்தே எதிர்கட்சிக்கு செல்லும் முறையே தைரியம் அப்படிமாரு. அந்த மாதிரி தானே தொடர்ந்து வழக்கை தானே வாபஸ் பெறும் ஒரே தானே தலைவன் மோடி வாழ்க வாழ்க. தானே தொடர்ந்த வழக்கை தானே முடித்து வைக்கும் அமலாக்கத்துறை வாழ்க வாழ்க அப்படிலாம் சொல்லணும். இவங்கதான் வழக்கு தொடர்ந்தது, ஆதாரம் இல்லைன்னு 13 வருஷம் கழிச்சு முடிச்சு வச்சிட்டாங்க. பட் அதுக்கான சேதாரம் பெருஞ்சேதாரம், ஆட்சியவே மாத்திட்டாங்க. உசாரா இருங்க, இதை தாண்டி சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.